தை மாத கிரக நிலையானது தை மாதமானது நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்க. இந்த காலகட்டத்துல இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வழங்க இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, உங்க ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. இது ஒரு விசேஷமான அமைப்புகள் தான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு வீற்றிருக்கிறார், 3ஆம் இடத்துல செவ்வாய் வீற்றிருக்கிறார், ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும், 8ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் பகவானும், 11ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் சூரியன் 3 கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த மாதத்துல தான் சனி பயிற்சியும் நடக்குதுங்க. ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு அந்த சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு தொடர இருக்கிறார். அப்ப இதெல்லாம் வச்சு கிரக நிலை ஆராயும் போது எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மாத காலகட்டத்துல ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பிறகு உங்களுக்கு விரய சனியானது தொடங்க இருக்கு அப்படின்றதுங்க. அப்ப இந்த விரய சனி தொடங்க இருக்கு, 7 சனியில விரய சனி தொடங்க இருக்குனாக்கா இப்பயே உங்களுக்கு 7 சனியோட தாக்கங்கள் தொடங்கிருச்சுன்றதான் உண்மை. ஆனா இந்த 7 சனி தொடங்கல் இருந்தாலும் கடந்த அடுத்த 2.5 வருட காலத்துக்கு மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஜென்மத்துல என்ன இன்னைக்கு ஒரு கிரகமானது தொடர் இருக்கோ அந்த நேர காலங்கள்லாம் ஒரு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் உருவாகுன்ற விதி. அதனால விரயத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டம் வரலும் உங்களுக்கு அதிகப்படியான தோஷங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் போதான அந்த கிரகமானது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் செவ்வாயின் சாரத்தை தான் வாங்கி உட்காந்துருக்காரு. இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல நல்ல நல்ல வலுவா உட்காந்துருக்காரு, புஷ்கரண வம்ச பாதத்தை வாங்கி உட்காந்துருக்காரு. தெளிவா சொல்ல வரங்க, இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு 7 சனி தாக்கங்கள் கிடையவே கிடையாது. அதை மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். இந்த மாத காலகட்டத்துல செவ்வாய் யோகாதிபதியாகவும் சுபநாம யோகத்துல பிறந்திருக்கார், செவ்வாய் யோகாதிபதியாகவும் கேது அவயோகாதிபதியாகவும் இருந்துட்டு இருக்கார். அப்ப இந்த யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல புஷ்கரண வம்ச பாதத்தை வாங்கி உட்கார்ந்துருக்கனால இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்ப குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், பொருளாதார ரீதியான சம்பந்தங்கள், குடும்பத்துல எந்தவித சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த மாதத்துல உருவாகும் புரியுதுங்க. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிற பொருள் தட்டுப்பாடுகள் ஏற்படுமோன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா சொல்ல வரேன், இந்த காலகட்டத்துல ராகு உங்களுக்கு யோகாதிபதியா செயல்படுறாரு. ஏன்னா இந்த மாதத்தின் கரணநாதன் பாலவ கரணத்துல பிறந்திருக்கனால பாலவ கரணத்தின் அதிபதி புலியுடன் கூடிய ஐயப்பனுங்க. அப்ப இந்த மாதத்துல புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யறது, ஒருவேளை யாராவது தீர்த்த யாத்திரைகளுக்கு அதே மாதிரி அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ண போற நபர்கள்லாம் இருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மீன ராசிக்காரர்கள் தான் மிகப்பெரிய யோகாதிபதின்ற மட்டும் தெளிவெடுத்துங்க. பணப்பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். 2022 ஏப்ரல் மாதம் என்னைக்கு தொடங்குறதோ அந்த நேரத்திலேயே உங்களுக்கு பணத்துக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வாக்குல ராகு பகவான் வந்ததுனால. ஆனா இந்த மாசத்துல ராகு பகவான் உங்களுக்கு யோகாதிபதி கரணநாதனா வர்றதுனால பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமா இருக்கும். பணத்துல இருந்து பணமானது பல வழியில இருந்து உங்க பையன் நிரப்பக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு கொண்டிருவீங்க. அதே போல செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியா இருக்கனால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நடங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்றாங்கனாக்கா அவங்க கேள்வி கேட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதே வேளையில பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 5 7ஆம் இடத்துல இருக்கனால இந்த நேர காலங்களில் மீனராசிக்காரர்கள் யாராவது திருமணமாகாத நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பையனும் பொண்ணு 2 பேரும் விரும்பிட்டு இருப்பீங்க, 2 குடும்பத்தையும் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருப்பீங்க. இந்த மாத காலகட்டத்தில் 2 குடும்பத்திலும் நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு யாரும் எந்த விதத்தையும் தடைகள் சொல்லாம இந்த மாதத்தையும் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்புகள் கூட உருவாகுங்க. அதனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலங்களில் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு செய்யக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். 5 7ஆம் இடத்துல போகிறதுனால குருவின் பார்வைகள் ஏற்படுறதுனால புத்திரகாரங்கள் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் ஏதாவது செய்ய முடியாமல் தடுத்து நிற்கப்பட்ட நபர்கள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் உங்க குலதெய்வ கேள்விப்பட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல இந்த மாத காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால மீனராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகளான தேடி வரும் விதிங்க. 6ஆம் இடம் ருணரோக சத்ரு எதிரி பகை கடனா சொன்னாலும் கூட 11ஆம் இடத்தை விட்டு இருக்கனால லாபத்தை நோக்கி செல்றதுனால கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் அரசு உத்தியோகத்துக்காக இயங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகள் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகள் பாத்தீங்கன்னா 2023 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை சிறப்பாக இருந்துட்டு மீனராசிக்காரர்களுக்கு முயற்சி எடுத்து அந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களா, படிப்பு மூலியமா ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த நேர காலங்களில் உங்களுக்கு மீனராசிக்காரர்களோட குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்கா படிப்பு கொஞ்சம் மந்தமான சூழல்கள் இதுக்கு முன்னாடி உருவாயிருக்குங்க. ஆனா இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தாவே டக்குனு கேஷ் பண்ணக்கூடிய அளவுகளுக்கு உருவாகும். ஏன்னா 5 7ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இந்த மாதம் தொடங்குறதுனால தெளிவான சிந்தையும் தெளிவான மன நிம்மதி பெறக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருங்க. இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள்லாம் பன்மடங்கு யோகங்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பயன்படுத்தணும்னாக்கா இந்த மாதத்தின் கரணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது புலியுடன் கூடிய ஐயப்பன் கோயிலுக்குலாம் யாரெல்லாம் இந்த மாதத்துல போயிட்டு வரீங்களோ அவங்களாம் நீங்க இந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியுமா, முடியாது அப்படின்றனால பிரம்ம கோயிலுங்க, அதாவது இங்க
பெரம்பூர் மாவட்டத்தில் பெரம்பூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுங்க. அதாவது திருச்சியிலிருந்து சிறுவனூர்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பட்டூர்ன்ற ஒரு ஊர்ல பிரம்மா கோயிலானது இருக்கு. அந்த பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களை தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியானது உருவாகுது. உங்க ஜாதகத்துல ஏதாவது புத்திர தோஷம், தார தோஷம், மாங்கலி தோஷம், ஏதாவது ஒரு சில தோஷங்கள் இருந்தாக்கா உங்க ஜாதகத்தை கொண்டு போயிட்டு அந்த திருப்பட்டூர்னு சொல்லக்கூடிய கோயில்ல, திருப்பட்டூர் சொல்லக்கூடிய பிரம்மா கோயில்ல போயிட்டு அவன் பிரம்மாவின் மடியில வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வேண்டுதல் எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா என்ன கேள்விக்காக போய் வேண்டுதல் எடுத்துட்டு வரீங்களோ போயிட்டு வந்து ஒரு 3 மாத காலத்துக்குள்ளார அந்த வேண்டுதலானது நிறைவேறத பார்க்க முடியும். அதனால இந்த மாதத்துல இதோட அதிதேவதையா பிரம்மா வரதுனால பிரம்மாவை போய் வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்குங்க. பெண்கள் உங்களை தேடி வந்து யாராவது ஒரு உதவி கேட்கறாங்கனாக்கா கண்டிப்பா இல்லைன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்தில் யோகாதிபதியா சந்திர பகவான் வரதுனால, சந்திரன் வந்து ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம், உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வை இருக்கனால பணம், காசு, பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பெண்கள் மூலியமா தான் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப பெண்கள் யாராவது உங்களுக்கு உதவி கேட்கறாங்க, ஒரு நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு உதவி கேட்கறாங்கனாக்கா கண்டிப்பா ஏதாவது பஸ்ல ஏற்றி விடுறதுக்கோ அல்லது ஏதாவது உங்களோட கைப்பொருட்களை தூக்கி கொண்டு வர இடத்துல கொடுக்கறதுக்கோ இதெல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னாக்கா இந்த மாதமானது உங்களுக்கு ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. அதனால இந்த மாதமானது எனக்கு தெரிஞ்சவரை இந்த மாதத்துக்கான பலன்கள் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். இந்த ஜூன் மாதம் வரலுமே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு விசேஷமான காலகட்டங்கள், பிரச்சனைகளோ ஒம்பு வழக்குகளோ சட்ட சிக்கல்களோ வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ஜூன் மாதத்துக்குள்ளார எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும், புதிய தொழில் தொடங்க இருந்தாலும் முயற்சி எடுத்து பாருங்க, ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறீங்க. இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சளவு பண விரயத்துக்கு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமா இருந்துட்டு இருக்குன்றீங்க. மொத்தத்துல இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது, சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் இருக்குமா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இப்ப 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தார் அப்படின்னாக்கா குலதெய்வத்தோட முழுமையான பரிபூர்ண அருள் பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் வந்துட்டு இருக்கு. அப்ப உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும். அதே வேளையில பாத்தீங்கன்னாக்கா இந்த 5 7ஆம் இடத்துல செவ்வாயின் நட்சத்திரத்துல இருக்காரு. அப்போ 9ஆம் இடத்தை நட்சத்திரத்தில் இருக்கனால கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா தீர்த்த யாத்திரிகளுக்கும் ஒரு தீர்க்க தரிசியும் சந்திக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. இந்த மாத காலங்களில் தீர்க்க தரிசி அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், குருமார்கள், இந்த நபர்களுக்கு எல்லாம் போயிட்டு இந்த ஊர்களின் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்துல பாலக கரணத்துல உதிச்சிருக்கிறதுனால சித்தர் வழிபாடு செய்யறது விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. அப்ப சித்தர் கோயில்களுக்கு போயிட்டு வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே குரு பகவான் விட்டு இருக்காருல, இந்த ராசியில குரு பகவான் இருந்தா இருக்கிற இடமானது சுகம் குறைஞ்சு போகுன்றீங்க. அப்ப உங்க ராசிநாதன் ராசியிலேயே வீட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் புண்ணியம் பெறுன்ற விதி. ஆனா உங்க ராசி மட்டும் வலுப்பெறதுனால உங்க தேக ஆரோக்கியம் நேரத்துக்கு நேரம் நீங்க சாப்பிடுறது மட்டும் கட்டாயத்தில் இருந்து விதிங்க. ஏன்னா இந்த ராசிநாதன் இந்த உடல்லயே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் குறைந்து போறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதுவும் இந்த குருவோட காரத்துவம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீரிழிவு நோயின்னு சொல்றாங்க இல்லைங்களா, சக்கரை நோய் சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் கரெக்டான இடத்துக்கு கரெக்டா சாப்பிடுறது விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. அதே போல இந்த குரு பகவானோட பார்வை 5ஆம் இடத்துக்கு வரனால 5ஆம் இடமானது வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். குழந்தை பேரே இல்லாத வெகு நாளாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகுன்றீங்க. அதே போல தந்தை வழி சொத்து சோகத்துல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சோகங்களை ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். ஒருவேளை யாராவது தந்தை வழி சொத்து சோகம்லாம் வித்துட்டு புதுசாக ஏதாவது தொழில் தொடர்பான செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தந்தை மூலியமா ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தந்தை உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா குருவின் பார்வையான 7ஆம் இடத்துக்கு கணவன் மனைவி ஒரே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்புகள் ஒருவரை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டு கொண்டிருக்கீங்க. 7ஆம் இடம் சமுதாயம், சமுதாய மக்களோடையும் உங்களோட இணைவுகள் ஓரளவுக்கு நலமா இருக்கும். நீங்க எப்போதுமே தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடிய நபரா இருந்துட்டு இருப்பீங்க. இந்த நேர காலத்துல இந்த மனிதனுக்கு தகுந்த மாதிரி சாதகமா செயல்படக்கூடிய நபர்களா இந்த நேரம் இருந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா சாதகமா செயல்படக்கூடிய கிரகமே சந்திர பகவான். அந்த சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கனால சமுதாயத்துக்கு